ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசாலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து மீன் எடுத்துருந்தோம். அதை பற்றி தான் இப்போ குழம்பு வச்சிட்ருக்கேன். மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி விட்டு வைக்க போகிறேன். அதுக்கு புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு சைடு அப்படியே அடுப்பில் சாப்பாடெலாம் வடித்து வச்சுட்டேன். இன்னொரு சைடு மீன் குழம்புக்கு எல்லாம் வச்சுட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி டக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகிறதுக்காண்டி இப்போ மீன் குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். குழம்பு அடுப்பில் புளியெல்லாம் ஊற்றி தேங்காய் வெங்காயம் எல்லாம் ஊற்றி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து மசாலா பொடி போட்டு குட்டி வைக்க போகிறேன். எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த பொடி வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் கடை பொடி தான் போட போகிறேன். இப்போ நைட்டுக்கு சேர்த்தே வச்சாச்சு, ஏன்னா ஃபங்க்ஷன் போய்ட்டு வர நேரம் ஆயிரும், அதனால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு சேர்த்தே வைக்க போகிறேன். மீன் குழம்பு சூடு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ வந்து மசாலா பொடி கொஞ்சம், அப்புறம் மீன் குழம்பு பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். மசாலா பொடி எனக்கு வந்து குழம்பெல்லாம் உரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் உரப்பாக தான் வைப்போம். மசாலா பொடி போட்டு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெலை மீன் தான் வாங்கியிருந்தோம், அதை தான் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிக்க போகிறேன். லைட் அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம் போடணும். மஞ்சப்பொடி, வத்தப்பொடி போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சக்கப்புறம் தான் மீன் போடணும். அதுக்குள்ளே எல்லாம் மீன் அலசி தான் இருக்குது, அலசி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மீன் வந்து குழம்புக்கு கொஞ்சம் பொரிக்க எடுத்துருந்தோம். குழம்புல ஒரு மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் பொரிக்க தான் அதிகமாக மீன் எடுத்துருந்தோம். அது வந்து பொரிக்கிறதுக்கும் கடையில் வாங்கின பாக்கெட் பொடி தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதான் வெலை மீன், நல்லாயிருக்கும், பொரிச்சா நல்லாயிருக்கும். ரெண்டு பாக்கெட் போட்ட மாதிரி அப்பையும் காணலை, போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைட்டாக தண்ணி தெளித்து அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணேன். முழுசாக தான் போட்டிருந்தேன், ஏன்னா குட்டியை கட் பண்ணால் ரெண்டு ஆயிரம், நல்லா இருக்காது. இது ஏற்கனவே குட்டி மீன் தானே, அதனால் அப்படியே முழுசாக போட்டாச்சு. முழுசாகவே போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு கொஞ்சம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டேன். மசாலா நல்லா இருந்தால் மீன் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு சைடு ஊற வச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபங்க்ஷன் கிளம்புனால டக்குன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாட்ட யார் வரல, இசானை மட்டும்தான் வர்றா, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி தான் பொரிச்சு வச்சுட்டு போயிடணும்னு பொரிச்சிட்டு இருந்தேன். மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. குழம்பும் கொதிக்க போகுது. சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு சொல்லி பண்ணேன். ஏன்னா எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு, அவ கூட சேர்ந்து தான் போகிறேன் நான். மசாலா தடவை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மீன் வந்து அப்பயே பொரிச்சிட போகிறேன். தோசைக்கல்லில் போட்டு தான் எடுக்க போகிறேன். தோசைக்கல்ல வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ டக்குன்னு பொரிச்சு எடுத்துருவோம். குழம்பு இந்த சைடு கொதிச்சுட்டு அதுலேயும் மீனை ஃபுல்லாக போட்டுக்கலாம். குழம்புக்கு முழு மீனாக தான் போடுறேன், ஏன்னா சின்ன மீன் தான், அதனால் முழுசாக தான் போடுறேன். லீவுங்கனால இது எப்போ சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அதனால் கூட கொஞ்சமே தான் வச்சுட்டு போனேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பெல்லாம் கொதிச்சு முடிக்க போகுது. இப்போ நாங்கள் போய் கிளம்ப போகிறேன். குழம்பு மீனை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுலேயும் கிளம்பி முடிச்சிடலாம். இப்போ வந்து பக்கத்து ஊரில் போய் பைக்கை போட்டு தான் போக போகிறோம். ஏன்னா குறுச்சாலை வரைக்கும் போகணும், அவ்வளோ தூரம் பைக்கில். இப்போ வெயில் சரியான வெயில், அதனால் பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ அங்கே குறுச்சாலையிலேருந்து எங்கள் அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இது எங்கள் அக்கா பொண்ணு காயத்ரி. நாங்கள் எல்லாம் ஆட்டோவில் தான் போனோம் அங்கேருந்து அவங்க ஊருக்கு. கச்சேரி தலைவரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனு, அதுக்கு தான் ஆட்டோவில் போய்கிட்டுருக்கோம். குறுச்சாலையிலேருந்து ஆட்டோ பிடிச்சி போனோம் நாங்கள், ஏன்னா வேணும்னா ரொம்ப நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மிளகா போட்டு கொடுத்தோன்னே சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு வந்து எல்லா வகையும் வச்சுருந்தாங்க.
லெமன் ரைஸ் தக்காளி எங்கள் அம்மா தான் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சு இது குறிச்சாலும் வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸே வரல, ரொம்ப நேரம் ஆச்சு. 1:15 வந்தோம், 1:45 தான் பஸ்ஸே வந்துச்சு. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் போயிருந்தோம். போகும்போது எங்கள் ஆச்சி வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் ஆச்சி. அங்கே என்னென்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸு வாங்க என்னென்னு பார்க்கலாம். மேங்கோ ஜூஸா 1/2 லிட்டர், 2 லிட்டர். அது மேங்கோ ஜூஸு 2 லிட்டர். ஃப்ரெண்ட்ஸ் கேக் பாக்ஸு நாங்கள் என்ன ஸ்வீட் திறந்துட்டு அப்படியே தரேன். ஜாங்கிரி ஃப்ரெண்ட்ஸ் ஜாங்கிரி. வாழைப்பழம் சிப்ஸ், நேந்திரம்பழம் சிப்ஸு கட்டு. நேந்திரம்பழம் சிப்ஸ், தட்டை, கடல மிட்டாய், முறுக்கு. அது என்னது? ஆந்திரா முறுக்கு, சோப்பு முறுக்கு. எள்ளுருண்டை. சரி அடுத்து இது என்னது? கேக்கு, க்ரீம் கேக். கொண்டா அம்மா தரேன். ஆரஞ்சு கேக்கு. அடுத்த ஸ்வீட் ஸ்வீட். இது வந்து பால்கோவா மாதிரி வரும். ஒயிட் கலர் பால்கோவா ஸ்வீட். இது எல்லாமே எங்கள் ஆட்சி தான் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் ஆட்சி வந்தாலும் எங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க. நாங்கள் வீட்டுக்கு வாங்கி